கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். தேவனே, எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் இவைகளை அனுமதிக்கிறீங்கன்ற கேள்விகளை கேட்கறது அவ்விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் தான். இன்றைய நாட்களுடைய பிரசங்கங்கள்லேயே தேவன் கிட்ட இருந்து பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாசம் ஒரு வழிமுறைன்னு சொல்லப்படுது. இது ஒரு போலியான விசுவாசமா இருக்கும். இந்த விசுவாசமானது இயேசு பிரசங்கிச்ச விசுவாசம் கிடையாது. நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில நம்ம வாழ்றதுக்கு விசுவாசம் உடையவங்களா இருக்கணும்ன்ட்டு அவர் விரும்புறாரு. மன அழுத்தம், மோசமான மனநிலை, சோர்வு, இது எல்லாவற்றிலும் இருந்தெல்லாம் வெற்றி வேணும்னா அன்பான பரமபிதா தம்முடைய வார்த்தையில கொடுத்துள்ள அற்புதமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். இயேசு 2 முறை ஆச்சரியப்பட்டாரு. அவர் விசுவாசத்தை கண்டபோதும் ஆச்சரியப்பட்டார்ன்னு மத்தேயு 8:10லயும், அவ்விசுவாசத்தை கண்டபோதும் ஆச்சரியப்பட்டார்ன்னு மார்க் 6:6லயும் நாம வாசிக்கிறோம். அவர் ஜனங்களிடத்துல விசுவாசத்தை கண்டபோதெல்லாம் பூரிப்படைஞ்சாரு. மேலும் அவர் அன்பான பிதாவின் மேல நம்பிக்கை வைக்க மனம் இல்லாமற் போன ஜனங்களை பார்த்தபோதெல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சாரு. இயேசு உயிர்த்தெழுந்ததையே அவருடைய சீஷர்கள் நம்பல. அவரை ஒரு ஆவின்னு நினைச்சு பயந்தாங்க. அவங்கள நம்ப வைக்க இயேசு தம்முடைய காயங்களை காட்டினாரு, சாப்பிட்டும் காட்டினாரு. எப்படியாப்பட்ட அவ்விசுவாசம் பாத்தீங்களா? இன்னைக்கும் கூட இயேசு நம்மளோட இருக்கிறாருன்றதுக்கு அவர் ஏதாவது அற்புதங்கள் செஞ்சு நிரூபிக்க வேண்டியதா இருக்குது. தேவன் எதிர்பார்க்கிறது இப்படியாப்பட்ட விசுவாசத்தை கிடையாது. நாமளும் நம்மளுடைய விசுவாசம் எப்படியாப்பட்டதா இருக்குதுன்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். தேவனை முழுமையா விசுவாசிக்காத ஒருத்தவன் மலை சிகரத்தின் மேல நடந்துகிட்டு இருக்கிறப்போ தவறி கீழே பள்ளத்தாக்குல விழுந்துட்டான். கீழே விழும்போது பாறை இடுக்குல வளர்ந்திருந்த ஒரு மரக்கிளைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். குளிர்காற்று வேகமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த நபர் தன்னுடைய நம்பிக்கையற்ற நிலையை சிந்திச்சு பார்த்தான். கீழே பெரும் பாறைகள், மேலே ஏறி செல்லவும் முடியாது, கிளையின் மீதான பிடிப்பும் நழுவிக்கிட்டு இருந்துச்சு. அவன் நினைச்சான், நான் எப்பயுமே தேவனை நம்பினது இல்ல, நான் இதுல தவறு செஞ்சிருக்கலாம், இப்ப நம்புறதுல என்ன இழப்பு வந்துட போகுது. இப்படி நினைச்ச அவன் கர்த்தரை அழைச்சான். தேவனே, நீ இருக்கிறது உண்மைன்னா என்னை காப்பாற்று, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பதிலே இல்லை. அவன் மறுபடியும் அழைச்சான். கர்த்தாவே, எப்போதுமே நான் உன்னை நம்பினது கிடையாது, ஆனா நீங்க இப்போ என்னை காப்பாத்துனீங்கன்னா நான் உன்னை இப்பையில இருந்தே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். மேல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, நீ என்னை நம்ப மாட்ட, உன்னுடைய தன்மை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. கிளையினுடைய பிடியில நழுவிக்கிட்டு இருந்த அவன் இதை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்சான். தேவனே, தயவு செய்யுங்க, நான் உண்மையாவே உங்க மேல நம்பிக்கை வைப்பேன் அப்படின்ட்டு. இல்ல, நீ என் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன்னு தான் எல்லாருமே சொல்றாங்கன்னு சொன்னாரு. அந்த மனுஷன் கெஞ்சினா, வாதாடினான். இறுதியா தேவன் சொன்னாரு, சரி, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ அந்த மரக்கிளைய விட்டுடுன்னு சொல்லி சொன்னாரு. மரக்கிளைய விடுறதா, என்னை முட்டாள நினைச்சீங்களா அப்படின்னு கேட்டான் அந்த அவ்விசுவாசம் உள்ள மனுஷன். பிரியமானவர்களே, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான்னு ரோமர் 4:18 ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை குறிச்சு வேதம் பேசுது. அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. அவனுக்கு 100 வயதான அப்பையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போன போதும் அவள் ஒரு குமாரனை பெறுவாள்னு தேவன் வாக்களிச்சப்போ அவன் அவ்விசுவாசமா சந்தேகப்படாம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியா விசுவாசிச்சான். தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாருன்னு தேவன் பேர்ல நம்பிக்கையா இருந்தான். அதனால அது அவனுக்கு நீதியா மாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குது? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம நீதிமானா இருக்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்க்கும்போது பலருடைய விசுவாசம் அசைக்கப்படுது. நீங்க சூழ்நிலைகளை நோக்கி பார்க்காம வாக்குத்தத்தம் பண்ணின சிருஷ்டிகரை மட்டுமே நோக்கி பாருங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கும் ஆபிரகாமின் தேவன் உங்கள் தேவன். நீங்க உங்களை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாரு. நீங்க எதிர்பாராத ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்படாம விசுவாசத்தோடு காத்துருங்க. சகோதரரே,
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள்னு எபிரேயர் 3:12 நாம வாசிக்கிறோம். வேதமானது அவ்விசுவாசமான இருதயத்துக்கு பொல்லாத இருதயம்ன்ற முத்திரையை குத்துது. இயேசு தம்முடைய சீஷர்களை அவர்களுடைய அவ்விசுவாசத்துக்காக 7 தடவை கடிஞ்சுகிட்டாரு. பார்க்க போனா அவரு வேற எதுக்காகவும் தம்முடைய சீஷர்களை இவ்வளவா கடிஞ்சு கொண்டதே தெரியல. நாம அவ்விசுவாசமா இருக்கிறது தேவனை அவமானப்படுத்துறதுக்கு சமமா இருக்கும். ஏன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய பொல்லாத தகப்பன்மார்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை பொறுப்பெடுத்து பராமரிக்கிறாங்க. அந்த அளவு கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளை பராமரிக்காம பொறுப்பில்லாம இருக்கிறாருன்னு குத்தி காட்டுறது போல அவ்விசுவாசம் இருக்குது. வேதத்துல தானியேல் 3 அதிகாரத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்றவங்க ராஜாவை நோக்கி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன ஒரு அற்புதமான, நம்மள சிந்திக்க வைக்கக்கூடிய விசுவாசம் பாருங்களேன். தேவன் எதிர்பார்க்கிறது இப்படியாப்பட்ட விசுவாசத்தை தான். நம்மளுடைய விசுவாசம் இப்படி வளர்றதுக்கு அவரை நாடுவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.